la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிவதற்குள்ளேயே அண்ணா மறைந்த நிலையில் கலைஞர் அவர்கள் கோட்டையில் வந்து முதல்வராக உட்கார்ந்த நாளில் இருந்துதான் எல்லா விதமான ஊழல் நடைமுறைகளும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கப்பட்டது. அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி பொது சொத்தை சூறையாடி பெருங்கோடீஸ்வரர்களாக உருவெடுத்துவிட்ட நிலையில் இவர்களால் என்ன நன்மையை இந்த மக்களுக்கு தர முடியும்? தமிழ்நாட்டில் நிலைமை இருக்கா? நான் அது வேண்டாம் என்கிறேன். என் வீடு சுத்தமாக இல்லையே என்று நான் வருத்தப்படுகிற பொழுது பக்கத்து வீட்டில் குப்பை இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு அறியாமையும் அவ்வளவு அறியாமையும் பேதமையும் நிறைந்ததுதான் இந்த சொல். இந்தியாவிலேயே மொழிப்போர் நடத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு சொல்றீங்கல்ல. இந்தியாவிலேயே இந்திய இன்னமும் உள்ளே வரவிடாமல் வைத்துக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதற்கெல்லாம் பெருமை பேசுறீங்கல்ல, இந்த பெருமையை பேசுங்களேன். இந்தியாவிலேயே ஊழல் படியாத உத்தமர்கள் வரிசையாக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். இன்றைக்கு இருக்கிற நிலையில் திமுக ஒரு வலிமையான கூட்டணி, அதனால் அதனுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க 2026 பாக்குறீங்க. நான் கேட்கிறேன், இப்பொழுது காங்கிரசுக்குள் ஏன் காமராஜர் ஆட்சி என்ற குரல் மெல்ல எழுகிறது? காங்கிரசுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இப்பொழுது புதிதாக குரல் எழும்புகிறதே ஏன்? திருமாவளவன் எதற்காக இவ்வளவு தூரம் அப்படி எழுகிறார், பாய்கிறார், பிறகு பதுங்குகிறார்? ஏன்? எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது. காங்கிரஸ், விஜயனுடைய தாவேகா இல்லையா, தமிழ்நாடு கழகம், விடுதலை சிறுத்தைகள், அவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகள் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கவே மாட்டார்கள் என்று உங்களால் சத்தியம் செய்ய முடியுமா? விஜயால என்ன பண்ணிட முடியும்? தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா விஜயை வைத்துக் கொண்டு பண்ணலாம் இல்ல. திமுக கூட்டணியினுடைய வலிமையே 23 விழுக்காடு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி தான். இந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுவதுதான் விஜயினுடைய நோக்கமாக. விஜயனுடைய குறி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி தான். சிறுபான்மை வாக்கு வங்கி இயல்பாக அந்த பக்கம் திரும்புவதற்கு வசதி இருக்கு. அன்றைய காங்கிரஸில் இருந்தவர்களுக்கு அரசியல் என்பது தொழில் இல்லை, அது ஒரு வேள்வி. அன்றைக்கு இருந்த அத்தனை பேரும் தியாகிகள். இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவுதான். இங்க இட்டு நிரப்பிங்க. நானே சொல்றேன் உங்களுக்கு, கோடிட்ட இடங்களை இட்டு நிரப்ப உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அதிமுக உண்மையிலேயே ஒரு முழுமையான வலிமையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் எடப்பாடி கொஞ்சம் விட்டு கொடுத்து அரசியலை செய்ய வேண்டும். ஆட்சியில் இருக்கிற இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடிய வலிமை இன்று வரையில் அதிமுகவுக்கு தான் இருக்கு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு காமராஜர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர், காந்திய சிந்தனையாளர் திருமிகு தமிழருவி மணியன் உள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. ஐயா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க? ஐயா நலமா இருக்கேங்க. மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இங்க தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அரசியல் சிந்தனை உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பல்வேறு வருஷமாக அதற்காக உழைக்கிறீங்க. குறிப்பாக திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தீவிர அரசியல்ல இருக்கும் போதே மிக காத்திரமான விமர்சன கட்டுரைகள் திமுகவை சார்ந்தும் கலைஞரை சார்ந்தும் நிறைய எழுதியிருக்கீங்க. இன்னைக்கு திமுக பவழ விழாவை கொண்டாடி இருக்காங்க. அதே போல திமுகவுடைய அடுத்த கட்ட ஒரு எலிவேஷனாக உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பார்க்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய விழிகளுக்கு முன்னாலே தான் இத்தனை விபரீத விளையாட்டுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால் 2026 நடக்க இருக்கின்ற தேர்தலில் ஒரு நல்ல முடிவை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவது என்கிற நல்ல முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இப்பொழுது நான் இருக்கிறேன். காரணம், என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய திராவிட கருத்தியல் மீது பெரிய விமர்சனம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மீதும் எனக்கு தனிப்பட்ட பகைமை கிடையாது.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் முடிவதற்குள்ளேயே அண்ணா மறைந்த நிலையில் கலைஞர் அவர்கள் கோட்டையில் வந்து முதல்வராக உட்கார்ந்த நாளில் இருந்துதான் எல்லா விதமான ஊழல் நடைமுறைகளும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுக்கப்பட்டன. பொது வாழ்வினுடைய பண்பு நலன்களாக பல்லாண்டு காலம் போற்றி பராமரிக்கப்பட்ட அத்தனை நல்ல அம்சங்களும் படுகொலியில் தள்ளப்பட்டு விட்டன. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஒரு இழி தொழிலாக மாறிவிட்டது. அரசியல் என்பது என்ன? பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன். அது வந்து இட் இஸ் அ மிஷன், ஒரு வேள்வி. பொதுமக்களுக்கு நல்லதை செய்வதற்காக நல்லவர்கள் வந்து தங்களை முற்றாக அர்ப்பணித்து தங்களிடம் இருப்பதை மக்களுக்கு செலவழித்து ஆட்சி நாற்காலில் அமர்ந்து ஒரு செப்பு காசை கூட பொது சொத்திலே இருந்து தனக்கென்று தேடிக்கொள்ளாமல் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடாமல் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நல்லாட்சியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அரிஸ்டாட்டில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தெளிவாக சொல்கிறான், பாலிடிக்ஸ் இஸ் மாஸ்டர் சயின்ஸ் என்கிறான். அரசியல் என்பது தலைமை அறிவியல். அது அந்த அறிவியல் என்பது இன்றைக்கு அறம் தழுவியதாக இருக்கும் நிலையிலிருந்து மாறி முழுக்க முழுக்க இழி தொழிலாக போய்விட்டதற்கு முதல் முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் துணை பேரும். நான் சொல்வதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திரும்பி பாருங்கள். நான் இதைத்தான் 50 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியலுக்கு வந்தேன். 55 ஆண்டுகள் முடிந்து விட்டன. எனக்கு இப்பொழுது 76 வயது நடக்கிறது. நான் 1967 காமராஜர் தோற்று அன்று அவருடைய காலடியில் விழுந்து அரசியலை தொடங்கினேன். அன்று எங்களுக்கு இருந்த சொத்து என்ன, இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன என்று பார்த்தால், அன்று இருந்த சொத்து அனைத்தையும் என்னுடைய தந்தை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காகவே ஒவ்வொன்றாக விற்று எல்லாவற்றையும் இழந்து வாடகை வீட்டில் வந்து சேர்ந்தார். அன்று முதல் இன்று வரை நான் 15வது வாடகை வீட்டில் இருக்கிறேன். புரிகிறதா? ஆனால் இதே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியலுக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் வரை பாருங்கள். இவர்கள் அத்தனை பேருமே ஆண்டிகளாக பரதேசிகளாக அடுத்த வேளை சோற்றுக்கு வழி தேடக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார். ஓரிருவர் விதிவிலக்காக இருந்திருக்கலாம். இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிற பொழுது வன்மையான வார்த்தைகளில் சொல்வதாக நினைக்காதீர்கள், யதார்த்தத்தை சொல்கிறேன். இவர்கள் அனைவருமே ஏழைகளாக இருந்தார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. ஏழையாக இருப்பவன் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய திறமையால் அறம் சார்ந்து மிகப்பெரிய செல்வந்தனாக வரலாம். அது தவறே கிடையாது. ஆனால் இவர்கள் அத்துணை பேருமே அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி பொது சொத்தை சூறையாடி பெருங்கோடீஸ்வரர்களாக உருவெடுத்து விட்ட நிலையில் இவர்களால் என்ன நன்மையை இந்த மக்களுக்கு தர முடியும்? தமிழ்நாட்டில் நிலைமை இருக்கா? நான் அது வேண்டாம் என்கிறேன். இந்த கேள்வியை பலர் கேட்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என் வீடு சுத்தமாக இல்லையே என்று நான் வருத்தப்படுகிற பொழுது, என் வீட்டை நான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, பக்கத்து வீட்டில் குப்பை இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு அறியாமையும் அவ்வளவு அறியாமையும் பேதமையும் நிறைந்ததுதான் இந்த சொல். இங்கேதான் ஒரு காமராஜர் இருந்து ஆட்சி நடத்தினார். காமராஜருக்கு முன்பு இங்கேதான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆண்டு இருக்கிறார். புரிகிறதா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஒரு ஜனகரை போல ஆட்சியை நடத்தி, ஒரு முனிவனை போல அரசு ஆட்சி நடத்திவிட்டு போனவர். குமாரசாமி ராஜா தன் சொத்து முழுவதையும் மக்களுக்கு எழுதி வைத்து விட்டு செப்பு காசு சேர்க்காமல் முதல்வராக இருந்து விட்டு மறைந்து போனவர். 1946 முதலமைச்சராக வந்து உட்கார்ந்த பிரகாசம் நினைத்திருந்தால் கோடி கோடியாக வழக்கறிஞர் தொழிலில் ஈட்டி இருக்க முடியும். ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு காந்தியின் சொல்லை கேட்டு வழக்கறிஞர் தொழிலை மூடிவிட்டு வந்து வறுமையில் வாடி செத்தார். அதாவது ஆந்திரா தனியாக பிரிக்கப்பட்ட பொழுது ஆந்திராவின் முதலமைச்சர் ஆந்திரகேசரி பிரகாசம் தான். ஆனால் அந்த ஆந்திரகேசரி பிரகாசத்துடைய பேரன் அதே ஆந்திரா அரசில் கடைநிலை ஊழியனாக வேலை பார்த்தான். நீங்கள் எப்படிப்பட்ட தலைமுறை இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது அதை நீங்கள் பாருங்கள். இங்கேயும் அங்கே எப்படி இருந்தது, இங்கே எப்படி இருந்தது வேண்டாம்.
இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் 1937 ராஜாஜி ஆட்சியில் வந்தார். வெள்ளையர் இருக்கிற பொழுதே ராஜாஜியை பற்றி பல்வேறு விமர்சனங்களை வைக்கலாம். குலக்கல்வி திட்டம் அது இது என்றெல்லாம் நாம் பேசலாம். ஆனால் ராஜாஜி பொது வாழ்வை பயன்படுத்தி ஒரு பைசாவை தனக்கென்று தேடிக்கொண்டார் என்று ஒரு மனிதனாக சொல்ல முடியுமா? அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார், லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டார் என்று சொல்ல முடியுமா? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொத்து முழுவதையுமே அவர் வள்ளலார் அமைப்புக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனார். அவர் உடல் நலிவுற்று சாந்தோம் சர்ச்சு சாலையில் அவர் தம்பி வீட்டில் இருக்கிறார். அப்படி அவர் நலிவுற்று இருக்கிறார் என்ற செய்தி அறிந்து அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் 70களில் சொல்கிறேன் நான், அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் வந்து பொது மருத்துவமனையில் சேருங்கள், ஜெனரல் ஹாஸ்பிட்டல், நான் முதல் தரமான சிகிச்சையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுதும் என்னுடைய சொந்த நலனுக்காக அரசு பணத்தில் 1 ரூபாய் செலவழிப்பதை கூட நான் விரும்பவில்லை என்று சொல்லி அதையும் மறுத்துவிட்டு அவர் செத்து போனார். அது மாதிரி மனிதர்களை இன்றைய இளைஞர்களை அறிந்தே வைத்திருக்கவில்லையே. நீங்கள் எங்காவது ஒரு சாலை ஓரத்தில் போய் நின்று கொண்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை உனக்கு தெரியுமா என்று கேளுங்கள், குமாரசாமி ராஜா யார் என்று கேட்டு பாருங்கள். காமராஜர் என்று சொன்னாலே காமராஜர் ஏதோ ஒரு நல்லாட்சி வழங்கினார் என்று திரும்ப திரும்ப சொல்வதனால் அவர் பெயரை அறிந்து வைத்திருக்கிறான். காமராஜர் ஆட்சி தான் நல்லாட்சியை வழங்கியது போல புரிந்து வைத்திருக்கிறான். மற்றபடி காமராஜரை பற்றி என்ன தெரியும்? ஏன்னா இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அல்லவா? ஒரு காந்திய யுகம் என்பது பொது வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும், தனி வாழ்வு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தானே. அரசியல் என்பதே அதற்குத்தானே தம்பி. மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல். திராவிட அரசியலால தமிழ்நாடு எம்பவரே ஆகலைங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. அகில இந்திய அளவுல எந்த பட்டியல் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டுல முதல் 5 இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அத்தனைக்கும் காரணமே காமராஜ் என்கிறேன். இமயத்தின் உச்சியில் நின்று நான் சொல்லுவேன், நீங்கள் 36 அடுக்கு மாடி கட்டியிருக்கலாம், ஆனால் 36 அடுக்கு மாடியை தாங்கி பிடிக்கக்கூடிய அடிப்படை கட்டுமானம் இறுக்கமாக அது இருந்தால்தான் 36 அடி உயரத்தையும் தாங்கும். புரிகிறதா? அப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கிறது என்றால் அந்த 9 ஆண்டு காலத்தில் காமராஜர் கொடுத்த ஆட்சி, ஒரு பக்கம் கல்வி புரட்சி, இன்னொரு பக்கம் விவசாய புரட்சி, இன்னொரு பக்கம் தொழில் புரட்சி. முதலில் அறியாமல் இருட்டிலிருந்து பிள்ளைகள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஏராளமான கல்விக்கூடங்களை தொடங்கினார். கல்வியை பெற்றவன் வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக எத்தனை தொழிற்பேட்டைகள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டன. மத்திய அரசினுடைய எத்தனை திட்டங்கள் வந்து சேர்ந்தன. இன்றைக்கு BHL இருந்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி வரை ICF வரை நீண்டு கொண்டே போனால் அத்தனையும் எப்பொழுது வந்தது? யாரால் வந்தது? காமராஜர் ஆட்சி காலத்துல. காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் வந்தது. இவர்கள் நலிவுற்ற மக்களுக்கு சில திட்டங்களை தீட்டினார்கள் என்பதுதான் இவர்களுக்கான பெருமை. புரிகிறதா? குடிசைமாற்று வாரியத்தை அமைத்து குடிசைகளை ஒழித்தார். அது கலைஞருடைய நல்ல செயல். கண்ணொளி திட்டம், இந்த தொழுநோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கு பரனூரில் ஒரு அமைப்பு, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்கள், நலத்திட்டங்களை கொடுத்தார்கள். இதனாலேயே தொழில் வளர்ந்து விடாது. இந்த நலத்திட்டங்கள், தமிழ்நாடு இன்னைக்கு IT இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு காரணம் கலைஞர் தானே. கலைஞர் IT இண்டஸ்ட்ரியை தமிழ்நாடு முழுவதும் போய் அவர் தான் தொடங்கி வைத்தாரா? இன்னைக்கு இவ்வளவு பிள்ளைகளும் படித்து அமெரிக்கா வரையில் சென்று கொடி நாட்டி இருப்பது தமிழ்நாடு தான். பார்த்தால் அதற்கு முன்பு என்ஜினியரிங் கல்லூரி ஏராளமாக எம்ஜிஆர் கொண்டு வந்தார். வரலாற்றை ஒழுங்காக படிங்க. என்னிடம் நீங்கள் கேட்க வரும் பொழுது முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியாக குறிப்புகளை தயாரித்து கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த IT விங் பெரிதாக வளர்ந்தது. ஹைதராபாத் ஒரு ஹப் ஆஃப் IT விங்காக மாறியிருந்தால் சந்திரபாபு நாயுடு தான் காரணம். அதுபோல இங்கே நீங்க IT விங்குன்னு சொல்றீங்க. என்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள் ஏராளமாக வளர்ந்தது தானே முதல் காரணம். பொறியியல் கல்லூரிகள் ஏராளமாக யார் காலத்தில் வளர்ந்தது? புரட்டி பாருங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அப்பொழுது அவர் பேர் அரங்கநாயகம், அவர் கல்வி அமைச்சராக இருந்தார். அதை வைத்துக்கொண்டு சில ஊழல்களை செய்தார், அது வேறு கதை. அதற்காக அவர் மீது வழக்கம் தொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் தான் ஏராளமான தனியார் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. வெறும் அரசு கல்லூரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அத்தனை பிள்ளைகளுக்கும் கல்வி வாய்ப்பை உருவாக்கி தர முடியாது என்பதனால்
இந்த பொறியியல் கல்லூரிகள் ஏராளமாக தொடங்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். தமிழறிவு மணியன் சொல்கிறேன், மறுபடியும் போய் பழைய பேரேட்டுகளை எல்லாம் புரட்டி பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எந்த ஒரு ஆட்சியும், நீங்களே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நானே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, 4 நல்ல காரியங்களை நிச்சயம் செய்வோம். இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,68,000 கோடி வரி வருவாய் மட்டும் அரசுக்கு வருகிறது. 2023-24 நிதி அறிக்கையின்படி பார்த்தா 2,68,000 கோடி. இந்த 2,68,000 கோடியும் அப்படியே நீங்க சாப்பிட்டுருவீங்களா? அதில் மக்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்யத்தான் செய்வீங்க. அப்படி நடந்தேறக்கூடிய நல்ல காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் என் கேள்வி. நீங்களே ஊடகங்களில் உள்ளவர்களை ஏன் இவற்றையெல்லாம் மறைக்க பார்க்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரிவதில்லை. நான் என்ன கேட்கிறேன், உடனே சொல்றீங்க இந்தியாவில் மற்ற இடங்கள்ல இல்லையா? இது ஒரு தவறான பேச்சு இல்லையா? நான் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது அவன் அழுக்கு பிடித்தவனாக இருக்கிறான், இவன் அசிங்கமானவனாக இருக்கிறான், அவன் நோயாளியாக இருக்கிறான், அது போல நாமும் இருப்பது என்ன தவறு என்று கேட்பதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? நாம் சுத்தமாக இருப்போமே. இன்றைக்கு நாம் பேசுறோம் இல்ல, இந்தியாவிலேயே மொழி போர் நடத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எவ்வளவு பெருமையா சொல்றீங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு சொல்றீங்கல்ல. இந்தியாவிலேயே இந்திய இன்னமும் உள்ளே வரவிடாமல் வைத்துக் கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதற்கெல்லாம் பெருமை பேசுறீங்கல்ல, இந்த பெருமையை பேசுங்களேன். இந்தியாவிலேயே ஊழல் படியாத உத்தமர்கள் வரிசையாக ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். 1 பைசா கூட ஊழலுக்கு இடமே தராத மாநிலம் தமிழ் மாநிலம். வேண்டுமானால் எத்தனை ஆராய்ச்சியும் செய்து பாருங்கள், கேளுங்களேன். பெருமிதத்தோடு தலை நிமிர்ந்து சொல்லுங்களேன். அது ஏன் முடியல உங்களுக்கு? 2026 திமுக ஆட்சி வீட்டுக்கு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்னீங்கய்யா. ஆனா இப்போ அதற்கான வாய்ப்புகளை பார்த்தா பெருசா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தொடர்ச்சியா எல்லா தேர்தல்களையும் திமுக தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டதான் ஒரு பலமான கூட்டணி இருக்கு, எதிர்கட்சிகள் சிதறி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு தானே வரக்கூடிய தேர்தல் என்பது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. A week is the longest period in politics. Anything may happen at any time. ஆங்கிலத்தை சொல்லுவான். அரசியல் என்பது நீங்களும் நானும் நினைப்பது போல அல்ல. அதனால தான் அது மாஸ்டர் சயின்ஸ். நீங்கள் 1 வாரத்திற்குள் 1000 மாற்றங்கள் நடக்கும். இப்பொழுது நீங்கள் 1 மாதத்திற்கு முன்பு நம்முடைய திருமாவளவன் ஒரு பெரிய புரட்சி கொடியை தூக்குவார், ஆட்சியில் பங்கு கேட்பார், அதிகாரத்தில் பங்கு கேட்பார், மதுவிலக்கு மாநாடு நடத்துவார் என்று உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது இல்லையா? இப்ப இந்த 1 மாதத்திற்குள் எத்தனை மாற்றங்கள், எத்தனை தலைகீழ் மாற்றங்கள், எத்தனை பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள்லேருந்து எப்படி திரும்பி தனக்குத்தானே இழிவுபடுத்திக் கொள்ளுகிற நிலைமைகள், இப்படி எல்லாமே நடக்கும். இன்றைக்கு இருக்கிற நிலையில் திமுக ஒரு வலிமையான கூட்டணி. அதனால் அதனுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டுதான் நீங்க 2026 பார்க்குறீங்க. நான் கேட்கிறேன், விஜய் ஏற்கனவே ராகுல் காந்தியை டெல்லி வரை போய் சென்று சந்தித்து விட்டு வந்தவர் தான். நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்று ஆலோசனை பெற்றுக்கொண்டு வந்தவர் தான். இப்பொழுது ஏன் நடக்கக்கூடாது? இப்பொழுது காங்கிரசுக்குள் ஏன் காமராஜர் ஆட்சி என்ற குரல் மெல்ல எழுகிறது? காங்கிரசுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இப்பொழுது புதிதாக குரல் எழும்புகிறதே ஏன்? திருமாவளவன் எதற்காக இவ்வளவு தூரம் அப்படி எழுகிறார், பாய்கிறார், பிறகு பதுங்குகிறார்? ஏன்? எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது. நாளை இந்த காட்சிகள் மாறலாம். காலங்கள் மாறுகிற பொழுது கோலங்கள் மாறும், கொள்கைகள் மாறும், காட்சிகள் மாறும். அதுதான் அரசியல். நாளையே நீங்கள் காங்கிரஸ், விஜயுடைய தாவேகா இல்லையா, தமிழக வெற்றிக்கழக கழகம், பிறகு விடுதலை சிறுத்தைகள், அவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்டுகள் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கவே மாட்டார்கள் என்று உங்களால் சத்தியம் செய்ய முடியுமா? சத்தியம் செய்ய முடியாது. ஆனாலும் விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இப்பதான் வந்திருக்காரு. அவரை நம்பி இந்த கட்சிகள் எப்படி போவாங்க ஒரு கேள்வி. அவரை நம்பி அல்ல, ஒட்டுமொத்தமாக விஜயை நம்பி அல்ல. விஜயோடு இருக்கக்கூடியவர் நானே தெளிவாக சொல்வேன், அவருக்கு அதிகபட்ச வாக்கு வங்கி 10 விழுக்காடு தான் இருக்கும். புரிகிறதா? விஜயால என்ன பண்ணிட முடியும் தமிழ்நாடு அரசியல்? ஒன்றும் பண்ண முடியாது.
ஆனா விஜயை வைத்துக்கொண்டு பண்ணலாம் இல்ல, விஜயை வைத்துக்கொண்டு பண்ணலாம் இல்ல. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இப்படி எல்லாருமே சேர்ந்து நீங்கள் இப்போ கணக்கு போட்டு அப்படியே மேல பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி, ஒரு வலிமையான வாக்கு வங்கியாக உருவாகும் இல்லையா? உருவாகும். அப்படி அது வலிமையாக வாக்கு வங்கியாக உருவாவது ஒன்று. நீங்கள் இருக்கக்கூடிய திமுகவின் கூட்டணியில இருந்து காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் பிரிந்து போவதாக கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இதனுடைய வலிமை இழக்கிறது என்பது இன்னொன்று. ஒரு பக்கம் வலிமை கூடுகிறது, ஒரு பக்கம் வலிமை இழக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து அதிமுக இருக்கு. இப்போ அதிமுக இருக்கிற பொழுது அதிமுக விஜயோடு போகுமா யோசிக்கும். எந்த விடுதலை சிறுத்தைகள் ஒரு கால் விஜயோடு நின்றால் அங்கே இருக்காது அது. அப்போ அதிமுக பாமக திமுகவோடு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தலித்துகள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டாங்க, அவர்கள் இருக்கிற இடத்தில் தலித்துகள் இருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு முரண்பட்ட அரசியல் இருக்கிறது. திமுகவோடு பாமக திடீரென்று திரும்பலாம். அப்படி திரும்பாமலே இதே பிஜேபி கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை தாங்க முடியாமல் அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகலாம். அந்த கூட்டணியில் பாமக இடம் பெறலாம். எனிதிங் மே ஹேப்பன் அட் எனி டைம். இந்த நிமிஷத்தை நீங்க ஒரு 4 சுவர்கள் நடுவில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் நினைக்கிறார் போலவே அரசியல் அப்படியே நடக்க வேண்டும் என்று யோசித்தால் அது எப்படி? இல்ல, அரசியல்ல எது வேணாலும் சாத்தியமா இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷமாக ஒரு கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தலை ரொம்ப வலிமையா சந்திச்சிருக்காங்க. அந்த கூட்டணியை எப்படி திமுக விட்டு கொடுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக விட்டு கொடுக்காது. ஆனால் திமுகவிடம் இருப்பது நிர்பந்தத்துல தான். நீங்க வந்து திமுகவோடு இவர்கள் இருப்பது என்பது ஒரு ஒரு பாசிசத்திற்கு எதிரான கட்டமைப்பு, ஒரு இந்துத்துவத்துக்கு எதிரான கட்டமைப்பு. இதுதான் இவர்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. மோடி இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி உடையாதுங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. ஏன்னா மோடிங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சுதான் இந்த கூட்டணி உருவாகி இருக்காங்க. பாஜகங்கிற ஃபேக்டர் வச்சு இந்த கூட்டணி உருவாகி இருக்காங்க. மத்தியில பாஜக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி உடையாது. மோடி இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி உடையாதுன்றது இல்லை. மோடி இருக்கிறாரு. நீங்க ராகுல் காந்தியும் விஜயும் திருமாவளவனும் சேர்றதுக்கு மோடி என்னைய தடை? ராஜீவ்காந்தி மோடிக்கு எதிரி தானே. ராஜீவ்காந்தி மோடிக்கு எதிரி தானே, அதில் சந்தேகம் இல்லை உங்களுக்கு? இல்லை. விஜய் வந்து இப்போ மோடியை ஆதரிப்பது போல எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. அவர் கொடுத்திருப்பதே ஏறக்குறைய திமுகவின் அறிக்கைகள் என்னென்ன மாதிரி இருக்குமோ, திமுக கூட்டணியினுடைய கொள்கை என்னென்ன மாதிரி இருக்குமோ அது அந்த குரல் தான் அங்கேயும் ஒலிக்குது. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? திமுக கூட்டணியினுடைய வலிமையே 23 விழுக்காடு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி தான். இந்த வாக்கு வங்கியை கைப்பற்றுவதுதான் விஜயினுடைய நோக்கமாக இருக்கும். ஓகே, விஜயனுடைய குறி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி தான். சிறுபான்மை வாக்கு வங்கி இயல்பாக அந்த பக்கம் திரும்புவதற்கு வசதி இருக்கு. ஏனென்றால் அவரே ஒரு சிறுபான்மை தான். அதனால் அவர் சிறுபான்மை அல்லாத ஒரு கட்சியை நம்பி நாம் அவர் பின்னால் நிற்பதை விட நம்மை போன்ற சிறுபான்மையாக இருக்கக்கூடியவரே ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவரோடு நாம் ஏன் நிற்கக்கூடாது என்று சிறுபான்மை மக்கள் நினைக்க கூடாதா? நினைக்கலாம்ல. அப்போ இங்க மோடி பிரச்சனை இல்லையே. மோடியை அப்புறமாக வைத்துவிட்டே நீங்கள் பார்த்தாலும் இந்த திமுகவுக்கு இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்து நீங்கள் வந்து விஜயோடு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் சேருவதற்கு நான் சொல்வது இவர்கள் சேர்ந்தே தீருவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாங்கிறது. அதனால இன்றைக்கு இந்த கூட்டணி வந்து வலிமையாக இருக்கிறது. அதனால இது 2026 வரைப்படியே போகும். 200 இடங்களை இது கைப்பற்றும். 200 இடங்களை கைப்பற்றும் என்று சொல்வதே மோடி சென்ற தேர்தலில் 400 இடங்களை கைப்பற்றும் என்று சொன்னதற்கு இணைதான். இது வந்து மக்களிடம் வந்து அவர்களிடம் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் விளைச்சலை அனுபவிக்கலாம் என்பதற்காக சொல்கிற ஒரு போலியான கோஷம் அது. ஸ்டாலினே உள்ளார்ந்த நிலையில் 200 இடங்களில் வெற்றி பெற முடியும் என்று நம்புவாரா? வாய்ப்பே கிடையாது. இந்த கூட்டணி உடையலாங்கிறீங்க. ஆனா 29க்கு ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் திமுக தேவைப்படுமே. அவருடைய எம்பியுடைய எண்ணிக்கைகளுக்கு திமுக தமிழ்நாட்டில் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ராகுல் காந்தி விஜயோட போகணுங்கிற கேள்வி எல்லாம் இல்லையா? இல்லை, நீங்க கேள்வியே எனக்கு புரியல. 26க்கு பிறகுதான் 29 வரும். 29 ஒன்று 26க்கு பின்னால் முன்னால வந்துடாது. ராகுல் காந்தி தமிழ்நாடு தேவையில்லையே சார்? தேவையில்லை. நான் சொல்றது கேளுங்க ஐயா. ஏன் ராகுல் காந்தி தமிழ்நாடு தேவை? ராகுல் காந்தி தான் தமிழ்நாடு தேவை.
வட இந்தியாவில் வந்து பெருசா ராகுல் காந்திக்கு அப்படியே மக்கள் திரண்டு இல்லை. தென்னிந்தியா தான் ராகுல் காந்திக்கு பலம். அதுவும் தமிழ்நாடு கூட்டணியில் இருக்கிறது காரணமா தான் வந்திருக்காங்க. தென்னிந்தியா தான் இந்திரா காந்திக்கே பலம். 1977 அவ்வளவு மோசமான நெருக்கடி கால கொடுமைகளை அனுபவித்த பிறகு நடக்கக்கூடிய 77 தேர்தலில் வட இந்தியாவில் மேற்கே பஞ்சாபிலிருந்து கிழக்கே வங்கம் வரையில் ஒரு இடத்தில் வெற்றி பெறவில்லை இந்திரா காங்கிரஸ். இந்திரா காந்தியே தோற்றார், அவருடைய மகன் சஞ்சய் காந்தி தோற்றார். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். புரிகிறதா? ஆந்திராவில் வெற்றி பெற்றார்கள், கர்நாடகத்தில் வெற்றி பெற்றார்கள். தென்னிந்தியா தான் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரசுக்கு ஓரளவாவது அவர்களை உயரத்தில் காட்டுவது தென்னிந்தியா தான். வட இந்தியாவில் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தால் நீங்கள் நினைக்கலாம், விஷுவல் திங்கிங்கை வைத்துக்கொண்டே அரசியலை பேசக்கூடாது. மோடி ஒரே அடியாக சாய்ந்து விட்டார் என்பதெல்லாம் கிடையாது. புரிகிறதுங்களா? இன்றைக்கும் அந்த கட்சி தனியாகவே 220 இடங்களில் வந்து நிற்கிறது இல்லையா? அப்போ அந்த 220 இடங்களில் தனியாகவே சாலிடா வந்து நிற்க முடிய அளவுக்கு அது இருக்கு. அப்போ அது வட இந்தியாவில் தான் பெரும்பாலும் பெற்றிருக்கு. அதே வந்து இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பெற்றிருந்தால் அது மீண்டும் ஒரு பெரும்பான்மை ஆட்சியை அமைச்சிருக்க முடியுமே. அதனால ராகுல் காந்திக்கு தேவை என்பது தமிழ்நாட்டில் உள்ளது. இங்க வந்து 40 பாண்டிச்சேரியோடு சேர்ந்து 40 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையாக நாம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று ராகுல் காந்தி இங்கே தான் தேடுவார். கேரளாவில் தேடுவார், கர்நாடகத்தில் தேடுவார், ஆந்திராவில் தேடுவார், தெலுங்கானாவில் தேடுவார். அதனால இது வந்து 26க்கு பிறகுதானே 29. ஒரு 26லேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டணி, விஜய், திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் என்று உருவெடுத்து விட்டால், இப்போ நீங்கள் கார்த்தி சிதம்பரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். கார்த்தி சிதம்பரம் மட்டும் தான் ரிபலா இருக்காதே தவிர செல்வ பெருந்தகை அப்படி இல்லையே. செல்வ பெருந்தகையால் எப்படி ரிபலா இருக்க முடியும்? நீங்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறது என்கிற வரையில் மாநில தலைமை வாய் திறக்க முடியாது. நீங்க அது வந்து தேசிய கட்சியில நீண்ட காலம் இருந்தவன், என் கட்சி அரசியலே அங்கேதான் காங்கிரஸ்காரனாகவே இருந்து தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக நான் இருக்க வேண்டும் என்று வாசன் என் கையை பிடித்து கொண்டு 3 மணி நேரம் வேண்டிய போது கூட ஒரு நாளும் இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவனாக இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டார், திஸ் இஸ் த மோஸ்ட் இன்டிசிப்ளின்டு பார்ட்டி அண்டர் த சன். இந்த தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியை போல ஒழுங்கீனமான ஒரு கட்சி எதுவுமே கிடையாது. அதனால இங்கே ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் இடம் இருக்காது. இங்க நாம் போராட முடியாது. மேலே இருக்கிற சோனியா காந்திக்கு செக்கு எது சிவலிங்கம் எது என்பதும் புரியாது. இப்பொழுது நான் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள், ஒழுக்கம் சார்ந்தவர்கள், நேர்மையானவர்கள் மட்டும்தான் நிர்வாகிகளை போடுவான்னு வச்சுங்க, அத்தனை பேரும் போட்டுருவான் டெல்லி. அப்போ டெல்லியில் உட்காந்துருக்கிற சோனியா காந்தியை யோசிப்பாங்க, இவ்வளவு பேர் இவருக்கு எதிர்ப்பாக இருக்கும்போது இவரை எதற்கு தலைவராக வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை அவங்களுக்கு வருவது இயல்பு. இவையெல்லாம் நடக்கும். ஏன் இதற்கெல்லாம் நான் இடம் கொடுக்க தயாராக இல்லை. ஒரு நாளும் நான் காங்கிரசின் தலைவராக இருக்க மாட்டேன்னு. இல்லைன்னா ஞான தேசிகனுக்கு முன்னாலேயே நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பேன். புரிகிறதுங்களா? நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வந்து விடுவேன் என்பதற்காக பீட்டர் போன்றவர்கள் மனதளவில் எவ்வளவு கொதித்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அதுவே எனக்கு வேண்டாம்னு துச்சமான தூக்கி எறிந்து விட்டு வந்தவன் நான். இங்க வந்து ஒரு பிஜேபி அப்படிதான். இப்ப பிஜேபி அண்ணாமலை சொல்வதை அப்படியே ஏற்று நடந்துருமா என்ன? தேசிய கட்சி என்றாலே தேசிய கட்சி என்ன மேலே சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய இடத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களின் தலைவர்கள் இருக்க முடியும். தேசிய கட்சியின் மாநில தலைவர்கள் ஒரு மேனேஜருங்கிறீங்களா? அவரே சொன்னதுதான் உண்மை. அது அண்ணாமலே சொல்லியிருக்காரு, நான் மேனேஜராக இருக்க விரும்பவில்லைன்னு அவர் சொன்னாரு. மேனேஜர் தான். ஒரு மாற்றுக்க நீ செல்வ பெருந்தகையாண்டே போய் ராஜீவ்காந்தி வந்து திமுகவோடு வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்றாரு. நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி, காமராஜ் ஆட்சி வரணும்னு சொன்னீங்க. காமராஜ் ஆட்சி வரணும்ன்ட்டு ராகுல் காந்திக்கே நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டு பாருங்களேன். சொல்ல முடியுமா அவரு? இல்லை, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் உங்களை. வரலாறு தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். எப்பொழுதும் நம்ம பழைய வரலாறு தான் வச்சு முன்ன இப்போ பேசணும். நீங்கள் 2006லேருந்து 2011 திமுகவுடைய அரசு பெரும்பான்மை அரசா? மைனாரிட்டி அரசு தான். மைனாரிட்டி அரசான 35 பேர் திமுகவுக்கு காங்கிரசினுடைய துணை இல்லை என்றால் இந்த 90 பேருக்கு மேல இருந்த திமுக ஒரே ஒரு நாள் கூட ஆட்சியில் இருந்திருக்க முடியாதே. அப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு அமைந்திருக்க முடியுமே?
துணை முதல்வர் பதவி வாங்கி வைத்திருக்க முடியுமே. அவங்களுக்கு வாங்க முடியலையே காங்கிரஸால. ஏன் வாங்க முடியல? மேல அனுமதிக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கிற துறவிகளா, ஐயோ நீங்க துணை முதல்வர் பதவி கொடுங்க, எனக்கு வேண்டாயா, நீங்க உங்களை மந்திரியா வைக்கலாம்னு நினைக்கிறோம், ஐயா எங்க வேண்டாயா அப்படின்னு மறுத்து விட்டு போற துறவிகளா? இவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஆனால் மேலிடத்துல அந்த குரல் வலையையே நெறித்தார்கள். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு திமுக ஆதரவு தேவை. இருக்கிற காங்கிரஸ் ஆட்சிக்கு திமுகவுடைய ஆதரவு தேவை. அதை பயன்படுத்தி ஒரு கூட்டணி தர்மத்துக்கே எதிராக நடந்தவர் தானே கருணாநிதி. அன்றைக்கே உங்களால் குரல் எழுப்ப முடியாத கொத்தடிமைகளாக இருந்த நீங்கள் இப்பொழுது எப்படி வீறு கொண்டு எழுவீர்கள்? மேலிடம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நீங்கள் செய்வீர்கள். நான் அதற்காக உங்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த கட்சியின் கலாச்சாரம் அப்படி வந்து விட்டது. இது பாஜகவும் அப்படித்தான், எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான். ஆனால் காமராஜர் இருக்கிற போது இருந்த அந்த நிலையெல்லாம் இப்பொழுது கிடையாது. காரணம், அன்றைய காங்கிரஸில் இருந்தவர்களுக்கு அரசியல் என்பது தொழில் இல்லை, அது ஒரு வேள்வி. அன்றைக்கு இருந்த அத்தனை பேரும் தியாகிகள். இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவுதான். இங்க இட்டு நிரப்பிங்க. நானே சொல்றேன் உங்களுக்கு, கோடிட்ட இடங்களை இட்டு நிரப்ப உங்களுக்கு தெரியாதா? நானே சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கூட தாராளமா சொல்வேன். இல்லை, எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. இவர்கள் அத்தனை பேருமே அரசியலை பிழைப்புவாதிகள். இவர்கள் யாரும் லட்சியவாதிகள் கிடையாது. கார்த்தி சிதம்பரம் லட்சியவாதியா? நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு 6 நாட்களுக்கு முன்பு இதை உங்களால் சொல்லியிருக்க முடியுமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு சொல்லியிருக்க கார்த்தி சிதம்பரம். அப்ப கார்த்தி சுதந்திரம் மாதிரி பச்சை சந்தர்ப்பவாதி வேறு யாராவது இருக்க முடியுமா? சிதம்பரத்தை மாதிரி பச்சை சந்தர்ப்பவாதி இருக்க முடியுமா? சிதம்பரம் தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து வெளியேறி ஜனநாயக காங்கிரஸ் என்றை தொடங்கிய பொழுது அவர் உருவாக்கின கல்கியில் எழுதின தொடர், அது ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. வேண்டுமானால் எடுத்து பிரித்து படியுங்கள். அதில் சிதம்பரம் சொல்கிறார், இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். 2 முறைக்கு மேல் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. எழுதியவர் யார்? ப. சிதம்பரம். இன்றைக்கு 80 வயது கடந்த பின்னாலும் அவர்தான் இப்பொழுது ராஜ்யசபாவில் கூட உட்கார்ந்துருக்கார். புரிகிறதா? அந்த பதவியை விட்டு விட்டு வெளியே வரதுக்கு அவரால் முடியல. இவர்கள் அத்தனை பேருமே பதவி பித்தர்கள். இவர்கள் அத்தனை பேருமே வெளிவேடக்காரர்கள். இவர்களுக்கும் உண்மைக்கும் லட்சியத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை எவ்வளவு பகைமை என்னை நோக்கி வந்தாலும் பகிரங்கமாக சொல்வதற்கு நான் தயார். அப்படி அதிமுக பத்தி ஒரு சில கேள்விகள் இருக்கு. அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவுல இருக்காங்க. எடப்பாடி அவர்களே ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு, ஒரு 10% ஒரு கோர் ஓட் பேங்க் இழந்திருக்கோங்கிறாரு. அதிமுக இழந்த சரிவுல இருந்து அதிமுகவில் மீள முடியும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதிமுக மீள வேண்டும் என்றால் தென் மாவட்டங்களில் இழந்துவிட்ட செல்வாக்கை அது மறுபடியும் பெற்றாக வேண்டும். இழந்துவிட்ட செல்வாக்கு என்பது முக்குலத்தோருடைய வாக்கு வங்கி. அந்த முக்குலத்தோர் வாக்கு வங்கியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் தழுவித்தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் காளிமுத்துவை விட ஜெயலலிதாவை மிக மோசமாக மலினமாக விமர்சனம் செய்தவர் யாருமே கிடையாது. அதை நான் சொல்லவும் விரும்பவில்லை. அந்த காளிமுத்துவை அவர் திரும்பவும் அதிமுகவில் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார், சபாநாயகராக ஆக்கினார். எத்தனையோ பேர் அவரை பற்றி எவ்வளவோ கேவலமாக பேசினார்கள், அவர்கள் எல்லாம் திரும்ப வந்தார்கள், இணைத்துக் கொண்டார். உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தால் நான் புடவை கட்டி கொள்ள தயார் என்று பகிரங்கமாக சவால் விட்ட மதுரை முத்து அதே அதிமுகவிலே தான் போய் சேர்ந்தார். எம்ஜிஆரை எவ்வளவு கேவலமாக பேசியவர்கள் ஒரு கட்டத்தில் கருணாநிதியை இருந்து விட்டு அங்கே போவார்கள், அவர் தழுவி ஏற்றுக்கொள்வார். அந்த இடத்தில் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற சேகர் பாபு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவை வைத்துக்கொண்டு கலைஞர் சட்டமன்றத்தில் இருக்கிறார். அந்த கலைஞரை ஜெயலலிதா குலுங்க குலுங்க சிரிக்கிறார் போல் எவ்வளவு இழிவாக எவ்வளவு கேவலமாக பேசியவர் சேகர் பாபு. சட்டமன்றத்தின் பேரெட்டு பக்கங்களை புரட்டி பாருங்க, அங்கே என்னென்ன பேசினார்கள் இவர்கள். அவர்கள் எல்லாம் இங்கே வரவில்லையா? இங்கே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தவில்லையா? இப்பொழுது நீங்கள் திமுகவை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் வலிமையான துறைகளை வைத்திருப்பவர்கள் யார் யார்? ஏவாவேலு யாரு? காலம் காலமாக கலைஞருடைய ஆட்சியில் பொதுப்பணித்துறை என்றால் அது துரைமுருகன் தானே. அந்த பொதுப்பணித்துறையையே 2ஆக உடைத்து அதில் நீர்நிலைகளை மட்டும் கொடுத்து கனிம வளத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருவாய் வரக்கூடிய ரோடு போடுவது, பாலம் கட்டுவது, கட்டடம் அமைப்பது, இதை எல்லாமே எடுத்து ஏவாவேலுவிடம் ஏன் கொடுத்தார்கள்?
மிக முக்கியமான துறை மின்சாரத்துறை, மிக முக்கியமான துறை கலால் துறை, மதுவிலக்கு, எல்லாவற்றையும் செந்தில் பாலாஜியிடம் ஏன் கொடுத்தார்கள்? இன்னைக்கு இந்த திமுக மந்திரி சபையில் இருப்பவர்கள் எத்தனை பேர் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள்? அவர்கள் எப்படியெல்லாம் இவர்களை விமர்சனம் செய்தவர்கள்? இது திமுக அதிமுகவுக்குள் பழகி போன ஒரு கலாச்சாரம். இதை நீங்கள் வைத்துக்கொண்டு பார்க்கும்போது நீங்கள் பன்னீர்செல்வம் நேற்று அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று எடப்பாடி பேசிக்கொண்டிருப்பதில் பயனில்லை. நீங்கள் அதிமுக உண்மையிலேயே ஒரு முழுமையான வலிமையோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் எடப்பாடி மனமாற்றம் கொள்ள வேண்டும். எனக்கு பன்னீர்செல்வம் ஊழலற்ற உத்தமர் என்றோ, டிடிவி தினகரன் ஊழல் கரை படியாத உத்தமர் என்றோ, சசிகலா அவர்களை விட தியாகி உலகத்தில் யாரும் இல்லை என்றோ சான்றிதழ் வழங்குவதற்கு தமிழக மணியன் ஒரு நாளும் தயாராக இருக்க மாட்டான். ஆனால் ஆட்சியில் இருக்கிற இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடிய வலிமை இன்று வரையில் அதிமுகவுக்கு தான் இருக்கு. 2-3 விழுக்காடு வாக்குகள்ல தானே வெற்றி வாய்ப்பு. பாஜகவுக்கு கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவுக்கு இல்லைங்க. பாஜக சொல்லிக் கொள்ளலாம், நாங்க தான் 2வது கட்சி, நாங்க தான் எதிர்கட்சிகள்னு ஒரு சொல்லலாம். அதாவது அது அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளின் மூலமாக அப்படி ஒரு மாய தோற்றம் உருவாக்கப்பட்டது. அன்றாடம் அண்ணாமலை பத்திரிகைகளை சந்தித்தார், டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டார், பாத யாத்திரையை நடத்தினார், ஒரு கணிசமான கூட்டம் அவர் பக்கம் திரும்பியது. அதை வைத்துக்கொண்டு அவர் அதே நேரத்தில் இந்த அதிமுக தூங்கி கொண்டிருந்தது. அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிப்பதே அவர்களுக்கு பெரிதே சவாலாக இருந்தது. அந்த நிலையில் இவர்கள் 2வது கட்சி போல் தோற்றம் தந்தார்களே தவிர உண்மையில் நீங்கள் பார்த்தால் திமுக ஆட்சி 3-4 விழுக்காடுக்கு மேல் வித்தியாசப்படுறீங்க. அப்போ அதுதான் வலிமையான கட்சி. இத்தனைக்கும் தென் மாவட்டத்தில் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இழக்கிற நிலையில கூட இந்த ஒரு 3-4 வித்தியாசம் தான் இருந்தது. எனவே அவர்களால் எளிதாக அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த இடத்தில் எடப்பாடி கொஞ்சம் விட்டு கொடுத்து அரசியலை செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய பரிந்துரை. தமிழ்நாட்டில் பாஜகவால காணுன்ற முடிவு நினைக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் ஒரு திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சி அரசியலை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக தான் இருக்குன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் பாஜக மீது ஒரு அவர்ஷன் இருக்கு. இந்த அவர்ஷன் பாஜக மீது போகுமா, இல்ல பாஜகவால தமிழ்நாட்டில் நீடித்து ஒரு அரசியலை பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர்ஷன் என்பது கட்டி அமைக்கப்பட்டது தானே. ஒரு பிம்பம் என்பது சாதகமாகவோ பாதகமாகவோ ஊடகங்களால் தொடர்ந்து கட்டி அமைக்கப்பட்டால் அது கொஞ்ச காலத்துக்கு நிற்கும். இப்ப மோடி எதிர்ப்பு என்பது கட்டி அமைக்கப்பட்ட ஒன்று. தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு இல்லைங்கிறீங்களா? இருக்கு. 2014 நான் உருவாக்கியது தான் இந்த பாஜக, மதிமுக, தேமுதிக, பாமக கூட்டணி. நான் இல்லை என்றால் அந்த கூட்டணி இல்லை. 2014 அந்த கூட்டணி உருவாகவில்லை என்றால் பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் இல்லை, அன்புமணி எம்பி இல்லை. இதுதான் வரலாற்று உண்மை. புரிகிறதா? இதையெல்லாம் நான் முரசறைந்து கொண்டிருப்பதும் இல்லை. அந்த 2014 பிஜேபி போயஸ் தோட்டத்து வாசலிலேயே தவம் இருந்த பொழுது போயஸ் தோட்டத்தின் கதவுகள் இறுக்கமாக மூடப்பட்டு விட்டன. ஜெயலலிதா இருந்தார். திமுகவின் பக்கம் திரும்பலாம் என்றால் 2G ஊழலால் இந்தியாவே குலுங்கி கிடந்த நேரம் அது. அதனால் அங்கே சென்று பெயரை கெடுத்து கொள்ள முடியாது. அதனால் வீதியில் நிற்க வேண்டிய நிலைதான் அன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைமையாக இருந்தது பொன் ராதாகிருஷ்ணன். அவர் என்னை சந்தித்தார். சந்தித்து பேசிய பொழுது அவர் எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல் நெருங்கிய நண்பர். அவர் சந்தித்த பொழுது நான் சொன்னேன், நீங்கள் இப்படி யோசியுங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த காலத்திலும் திமுகவோடும் அதிமுகவோடும் எங்களுக்கு தேர்தல் உடன்பாடே கிடையாது என்று திரும்ப திரும்ப ராமதாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மதிமுக மிக கடுமையாக திமுகவுக்கு எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களும் அதிமுகவோடும் திமுகவோடும் இனி கூட்டணி கிடையாது என்று அறிவித்திருக்கிறார். விஜயகாந்த் மக்களோடு தான் எனக்கு கூட்டணி என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 பேரை இணைப்பதற்கு முயலுங்கள். பாஜக, மதிமுக, தேமுதிக, பாமக இந்த கூட்டணியை உருவாக்குங்கள் என்றேன். ஐயா, இந்த 3 பேரோடும் எனக்கு நெருங்கிய தொடர்பு இல்லையே என்று பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த 3 பேரோடும் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். எனக்கு மோடி என்கிற ஒரு மனிதன் மீது மிகப்பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. புரிகிறதா? என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலை மையமாக வைத்துக்கொண்டு அந்தந்த நேரத்தில் நான் வியூகம் அமைப்பேன். நான் சொன்ன இந்த 2014
நாம் இப்படி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் காங்கிரசுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததாகவும் மாறும். 2016 ஜெயலலிதா அடுத்த கட்டம் அவர் ஆட்சியில் இருக்கிறார், தேர்தல் வரப்போகிறது. 2 ஆண்டு காலம் இந்த கூட்டணி இப்படியே நாம் தொடர்ந்து இயங்கினால் 2016 மாற்று அரசியல் மலர். மாற்று அரசியல் என்கிற சொற்பிரயோகத்தையே வழங்கியது தமிழறிவு மணியன் தான். மாற்று அரசியல் என்பதற்காக கரூரில் திருப்பூரில் மாநாடு போட்டதும் தமிழறிவு மணியன் தான். உங்களுக்கு என்ன, ஜூனியர் விடன் பத்திரிகை இருக்கு, அந்த பத்திரிகையில் ஒரு கேள்வி பதில் இருக்கு, அதில் ஒரு கேள்வி கேட்குறான், தமிழறிவு மணியன் பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்குறான். தமிழறிவு மணியன் இதுவரை என்ன செய்திருக்கிறார்? காரணம், நீ சின்ன பிள்ளை, நீ பொழுது ஜூனியர் விகடன் மற்றது எல்லா இதழிலும் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் 20 வயது 30 வயது, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் 2010 2016 வரை 6 ஆண்டு காலம் மதுவுக்கு எதிராக போராடிய போராட்டம் உங்களுக்கு தெரியுமா? காந்திய மக்கள் இயக்கம் எப்படி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது உங்களுக்கு தெரியுமா? சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு முன்னால 2000 பெண் மக்களை மட்டும் ஒன்றாக திரட்டி மாபெரும் போராட்டத்தை மதுக்கடைகளை மூடுவதற்காக நடத்தியது உங்களுக்கு தெரியுமா? 18,60,000 பேர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகளில் உள்ள மாணவ மாணவியரிடம் டாஸ்மாகை மூட வேண்டும் என்று கையெழுத்து வாங்கி அன்றைக்கு கலால்துறை அமைச்சராக இந்த நத்தம் விஸ்வநாதனிடம் கொடுத்த கதை தெரியுமா? இன்றைக்கு நாம டிஜிட்டல் முறையில் கையெழுத்து வாங்கலாம்னு திருமாவளவன் சொல்றார். இவற்றையெல்லாம் 2010 16 வரை செய்தவன் தமிழறிவு மணியன். காரணம், தமிழறிவு மணியனுக்கு பின்னால ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள் கிடையாது. தமிழறிவு மணியனுக்கு பின்னால கோடீஸ்வரனுங்க கிடையாது. கோடீஸ்வரர்கள் வந்தாலும் அவர்களை துரத்தி அடிப்பவன் நான். பல உண்மைகளை நான் வெளிப்படுத்துவதில்லை. என்னிடம் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்திருக்கார். ஐயா, தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான காமராஜ் ஆட்சியை உருவாக்குவதற்கு தகுதிமிக்க மனிதர் நீங்கள் தான். உங்களுக்கு எத்தனை கோடி வேண்டுமானால் நான் செலவு செய்கிறேன். நீங்கள் எங்கே மாநாடு நடத்த வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், தொலைக்காட்சி தொடங்க வேண்டுமா, பத்திரிகை தொடங்க வேண்டுமா, நான் பணம் கொடுக்கிறேன். என் வீடு தேடி வந்து சொன்னார். நான் சொன்னேன், நாங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு மேல் ஒரு மனிதரிடம் நிதியே பெறுவது கிடையாது. 501 ரூபாய் கொடுத்தாலும் 1 ரூபாயை திருப்பி கொடுத்துருவோம். நான் காந்தியம் படித்தவன் இல்லை, காந்தியத்தின்படி வாழ்பவன். காமராஜரை பார்த்தவன் இல்லை, காமராஜரை போலவே வாழ்வன். காமராஜ் சாகர வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருந்து செத்தார் போல நானும். நான் இப்போ இருப்பது 14வது வாடகை வீடு. 55 ஆண்டு கால பொது வாழ்வில் இருந்தவன். நான் காணாத அரசியல் தலைவர் இல்லை. புரிகிறதா? கருணாநிதியிலிருந்து ஜெயலலிதாவிலிருந்து எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆர் என்னை வீடு தேடி அழைத்தார், நான் போகல. ஜெயலலிதா என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். என்னைக்கும் அவங்க உதவியாளர் பூங்குண்டன் உயிரோடு தான் இருக்கான். என்னால் ஒரு அடிமையை போல கையை கட்டி கொண்டு முன்னால நிற்க முடியாதுன்னு சொன்னேன். புரிகிறதா? உங்களுக்கு தமிழறிவு மணியன் யாருன்னு தெரியாது. நீங்கள் அறியாதது குறித்து எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறோம். அன்றைக்கு இந்த திருமாவளவன் எங்க போனார்? 6 ஆண்டு காலம் மதுவிலக்குக்காக நாங்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தினோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம், பெண் மக்களை திரட்டினோம், டாஸ்மாக் கடைகளுக்கு முன்னாலே நின்று போராட்டம் நடத்தினோம். இவ்வளவும் 6 ஆண்டு காலம் செய்திருக்கிறோம். 2000க்கு மேற்பட்ட பெண் மக்கள் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க. ஒரு சேட்டலைட் சேனல் கூட நிற்கிறேன் இதை மக்களுக்கு வெளிப்படுத்த. காரணம், அன்றைக்கு ஜெயலலிதா உத்தரவு இருக்கும். இது மாதிரி நீங்க 2000 பெண் மக்கள் ஒன்னா திறன் நிற்கிறத நீங்க காட்டினீங்கன்னா நல்லது இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்போ இன்றைக்கு மட்டுமில்லை, சேட்டலைட் டிவிகளாக இருக்கக்கூடியவர் அத்தனை பேர் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருக்காங்க. இவர்களை மீறி வென்றெடுக்க எனக்கு ஆதவ அர்ஜுனா இல்லையே. ஆனா அது போல ஆதவ அர்ஜுனாக்கள் என் பக்கத்தில் வந்தாலும் தூரத்தில் துச்சமென தூக்கி எறிஞ்சிருவேன். நான் சொல்லுவேன், நீ யார்? நீ யார்? நீ மார்ட்டினுடைய மருமகன். மார்ட்டின் யார்? சட்டத்திற்கு விரோதமாக லாட்டரி சீட்டு நடத்தக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதன் கோடி கோடியாக கருப்பு பணம் வைத்திருக்கிறான். வசதிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ரெய்டு போகும். இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் உதவியாக கேட்கிற பணத்தை கொடுக்கணும்னா ஒரு ரெய்டு நடக்கும், அது எந்த கட்சியா இருந்தாலும். அப்ப அந்த அளவுக்கு கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கிறான். அப்படி குவித்து வைத்திருக்கிற பணத்தில் ஒரு பங்கு உனக்கு வருகிறது, மருமகனுக்கு. அந்த பங்கை வைத்துக் கொண்டு நீ கூட்டத்தை கூட்டுகிறாய். கூட்டம் கூட்டுவது இன்றைக்கு பெரிய விஷயமே கிடையாது. யார் வேண்டாம், நீங்க கூட்டம் கூட்டலாம். உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரன் இருந்து தலைக்கு 500 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஆட்களை அழைப்பது என்றால் உங்களால் ஒரு லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்ட முடியும். அதற்கு பணத்தை கூட்ட வேண்டும்.
எங்களிடம் பணமும் கிடையாது. அது போன்று பணம் வந்து அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு அரசியல் நடத்த வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது. அதனால காந்தியம் என்பது சொல்வது தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை, அதன்படி வாழ பழகியவர்கள் தான் இந்த காமராஜர் மக்கள் கட்சியில இருக்கான். இவர்கள் அத்தனை பேரும் தெய்வத்திற்கு நிகரானவர்கள்னு சொல்லுவேன். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு 3 லட்சம் பேர் இருக்கான் என் கூட. இவ்வளவு சலனங்களும் சபலங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் உலகத்தில் எந்த சலனத்துக்கும் சபலத்துக்கும் ஆட்படாம என்னோட இருக்கான்னு சொன்னா இவன்லாம் தேவர்கள். இப்ப நாங்க இங்க கட்சி நடத்துறோம், இது ஒரு அலுவலகம் இருக்குன்னா இதுக்கு இந்த அலுவலகத்துக்கு 25,000 ரூபாய் வாடகை. இப்ப இந்த வாடகை எப்படி கொடுக்குறோன்னா அவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, நான் 1000 ரூபாய். எனக்கு பென்ஷன் வருது, வரக்கூடிய பென்ஷன் 34,000. 34,000 ரூபாய் பென்ஷன்ல நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். புரிகிறதா? என்னுடைய பென்ஷனுக்குள்ளதான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. ஆனால் நான் பிளானிங் கமிஷன்ல இருந்த பொழுது எனக்கு கீழ்ப்பாக்கத்துல டவர் பிளாக்ல வீடு ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது எனக்கு நான் சொன்ன கலைஞரிடம் எனக்கு அரசினுடைய பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட எனக்கென்று செலவழிப்பதை நான் விரும்பவில்லை. எனக்கு இலவசமாக வீடு வேண்டாம், எனக்கு வாடகைக்கு வீடு வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு 10,000 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். அந்த 10,000 புத்தகங்களை நான் ஒரு முறை 2 ஆண்டுக்கு ஒரு முறை என்னை வீடு மாற சொல்கிறார்கள். காரணம், வீடு காந்தியே இருந்தால் 2 வருஷத்துக்கு பிறகு மாறி ஆகணும். அப்பதான் அவன் 1000 ரூபாய் வாடகை ஏற்றுவான். இப்படி மாறிக்கொண்டிருக்கிற போது இந்த 10,000 புத்தகங்களை தூக்கி சுமந்து அடுக்குவதே பெரிய வேலையா இருக்கியா? அதனால நீங்க வாடகைக்கு ஒரு வீடு கொடுங்க, ஒரு சின்ன வீடு புத்தகங்களோட, செத்து போற வரைக்கும் எனக்கு இருந்தா போதும்னு. அப்படி தான் நான் அந்த டவர் பிளாக்ல உட்கார்ந்தேன். பிறகு என்ன ஆச்சு, அது 26,000 ரூபாய் வாடகை ஆச்சு. 26,000 ரூபாய் வாடகை என்னுடைய 34,000 ரூபாய் பென்ஷன்ல கொடுத்து வாழ முடியாது என்று நான் காலி செய்வதற்கு முனைந்தேன். அப்ப எனக்கு வேண்டிய மிகப்பெரிய திரைப்படத்துறை கலைஞர் ரஜினிகாந்தின் நினைச்சுக்காதீங்க, அவர் இல்லை. மிக முக்கியமாக 40 ஆண்டுகளுக்கு மேல் என்னோட நெருக்கமாக இருக்கக்கூடிய கலைஞர். அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். என்னை பார்த்துட்டு, என்னையா நீ இது வீடு இப்போ என்ன வாடகை? இதுக்கு இப்பொழுது 26,000 ரூபாய் வாடகை. எனக்கு இருக்கிறது 34,000 ரூபாய் தான் ஏன் பென்ஷன். இல்லை 26,000 வாடகை கொடுத்துட்டு 8,000 ரூபாய் நான் எப்படியா சாப்பிட்றது? அதனால் இந்த வீட்டை காலி பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஏன் இதய நோயாளியாக இருக்கிற உங்கள் மனைவியை வச்சுக்கின்னு நீங்கள் எந்த இடத்துக்கு போய் இருப்பீங்க? அதனால் நான் போய் முதலமைச்சராண்ட பேசுகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், முதலமைச்சராண்ட பேசணுன்னா நீங்கள் பேச வேண்டியதில்லை, எனக்கு தெரியாத முதல்வர் இல்லை, நானே போய் பேசி அதை சலுகையை பெற முடியும். என்னுடைய வாழ்க்கை முறை அது அல்ல, எனக்காக நீங்கள் போகாதீங்கன்னு. அவர் என்ன பண்ணார், போன உடனே என்னை பற்றி உருக்கமாக ஒரு கடிதத்தை முதல்வருக்கு எழுதிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை எந்த அரசாக இருந்தாலும் அது காத்து பராமரிக்க வேண்டியது அந்த அரசின் தார்மீக பொறுப்பு. அதனால் நீங்கள் பழையபடி 4,000 ரூபாய் வாடகைக்கே அவரை அமர்த்த வேண்டும்னு அவர் அனுப்பினார். அந்த கடிதம் கிடைச்ச உடனே சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு உடனே தொலைபேசி தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு, ஐயா முதல்வர் உங்களுக்கு 4,000 ரூபாய்க்கு வீடுக்கு வாடகைக்கு நிர்ணயம் பண்ண சொல்லிட்டாரு, நீங்கள் 2 வரி எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. நான் இந்த கலைஞர் என்று நெருங்கிய நண்பரிடம் நான் சொன்னேன், உங்களை யார் சொல்ல சொன்னார்? கழுத்தை கொடுக்கலாம், எழுத்தை கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்லி எனக்கு அவர் சலுகையை கொடுத்துட்டாரு ஸ்டாலின். நான் இந்த சலுகையை பெற்றுக்கொண்டு நான் திமுக அரசை பற்றி விமர்சனம் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்வார், நான் எவ்வளோ தூரம் அவருக்கு நல்லது செஞ்சிருக்கேன், அவர் நன்றி இல்லாமல் என்னை எதிர்த்து சொல்கிறாருன்னு சொல்வார். அப்போ நான் காலம் பூரா வாயை மூடிக்கொண்டு இருக்கணுமா இந்த 4,000 வாடகைக்கு என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை காலி செஞ்சுட்டு வந்துட்டேன். வேறு எவனா இருந்தால் காலம் முழுதும் 4,000 ரூபா வாடகை கொடுத்து அங்கே உட்காந்துருக்கலாம். அப்படி வேண்டாம், அந்த சலுகை கூட எனக்கு வேண்டாம், அதையும் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். இதுதான் தமிழர் மணியோட மொத்த வாழ்க்கையெல்லாம் சொன்னா அது மாதிரி நீங்கள் நம்ப முடியாத வாழ்க்கையை நான் வாழ்பவன். புரிகிறதா? ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. இன்றைக்கு தெரிந்ததெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளிடம் ஏமாந்து விடாதீர்கள்னு பைபிள் பேசுது. புரியுதா? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் வருகின்றன, கள்ள தீர்க்கதரிசிகளிடம் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு அத்தனையும் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன தமிழக அரசியலில். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளிடம் தான் தமிழர்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய கள்ள தீர்க்கதரிசிகள் என்பதைத்தான் இடையறாமல் 55 ஆண்டு காலமாக
எந்த பலனையும் எதிர்பாராமல் தொடர்ந்து சொல்லி என்னை நானே எரித்து கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து காமராஜர் மக்கள் கட்சத்தில் இருக்கிற இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களை எரித்துக் கொள்கிறார். இதுதான். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பல சம்பவங்களையும் எடுத்துக்காட்டா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம்.